இந்த படம் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து நண்பர் திரு அவர்கள் வந்து ஸ்பெஷல் ஷோக்காக கூப்பிட்டுருந்தார், பார்த்தோம். மிக நேர்த்தியாக ஒரு ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணியிருந்திருக்கு அவ்வளோ திரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு த்ரில்லராக திரிசா வந்து திரிசாவுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறேன். திருட்ட வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பழகுறோம். பட் திரு இப்படி ஒரு படம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் பாப்பா மானசி கூட சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இங்கே வந்தோடனே தெரியும் அவர் பொண்ணுன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. விஜய் வர்மா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு புது வரவு. நல்லா நான் விஜய் வர்மாவும் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலை. பட் நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தார். அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் உங்களை சேர்த்தது தான். எனக்கு எவ்வளோ கலைஞர்களை உருவாக்கி விட்டது நீங்கள் தான். ஸோ உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. மற்றபடி பொதுவாக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தா இங்கே படத்தில் நடித்தவங்க தான் பெருவாக வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்திருக்க நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளவங்களும் இயக்குனர் சங்கத்தில் உள்ளவங்களும் நண்பர்களாக வந்து உட்காந்துருக்கோம். என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில. படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வரலைன்னா அது ஒரு பெரிய நடிகர்ன்றது மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு இன்றைக்கி. உச்ச நட்சத்திரங்கள்லாம் ரஜினி சார் விஜய் சாரே வந்து ப்ரமோஷனுக்கு வரும்போது இவங்கெல்லாம் ஏன் வரமாட்றாங்க, எதுக்கு என்னன்னு புரியலை. இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த புகழ் பேர்லாம் சேர்த்து கொடுத்ததே வந்து பத்திரிகை நண்பர்களும் ரசிகர்களும் தான். அவர்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, எதுக்கு உங்களை வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை போடுறோம்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் வந்து இப்போ விஜய் வர்மாவை பற்றி ஒரு செய்தி போட்டால் நிச்சயம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் மைலேஜ் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இங்கே ஒரு நடிகர் முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்குன்னு நம்பி தான் நாங்கள் வந்து முகம் தெரிஞ்ச நடிகர்களை வந்து படத்தில் வந்து கமிட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றில் ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் இவ்வளோ போட்டு செலவு பண்ணி பண்ணுறாங்க, அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாக வேணும்ல. ஏன் வரமாட்டீங்க? ஏன் ஊடகத்தை மீட் பண்ண மாட்டீங்க? பத்திரிகையாளர் மீட் பண்ண மாட்டீங்க? ரசிகர்களை மீட் பண்ண மாட்டீங்க? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை நாங்கள் ஏதாவது தயாரிப்பாளர்கள் பேசின சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இல்லை எங்களுக்கு வேறு விதமாக டார்ச்சர் பண்ணாங்க, ஏதாவது சொல்லுங்கள். அப்படி ஏதாவது சொல்லுங்கள். ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரணுன்றது வந்து இது என்னோடய பணிவான வேண்டுகோள் தான். அதாவது வந்து இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு தான் நாங்கள் பிரபலங்களை தேடி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா புது நடிகர்கள் 1000 பேரை வச்சு படம் பண்ணலாமே. எவ்வளோ நடிகர்கள் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நாங்கள் பிரபலத்துக்கு போய் உங்களுக்கு கேட்குற சம்பளத்தை கொடுத்து நாங்கள் பண்ணுறோம்னு நீங்கள் இந்த மாதிரி வருவீங்க, ப்ரொமோஷன்ஸில் பேசுவீங்க, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுடைய செய்திகளை வந்து உங்களை இந்த அளவு கொண்டு போய் உயர்த்தினவங்க இன்னும் அடுத்தவனங்க அது எங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றதுக்கு. அதான் நீங்களே வரலைன்னா அது ஏன் வரல என்னென்னலாம் ப்ரொடியூசர் தான் தெரியும், ப்ரொடியூசர் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இன்னைக்கு ரியல் ஹீரோன்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் வந்து அமரீஷ் தான். அமரீஷ் இந்த படத்தில் ஆர்ஆர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. பெருமைக்காக அவரை பாராட்டணுன்றதுக்காக போலியாலாம் பேசலை. உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் வந்து ஆர்ஆர் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ரிவ்யூ கார்டிங் வந்து அமரீஷ் வந்து ஒரு நடிகராக வந்து ஜெயிக்கணும் வந்தாப்புல. ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுல வர்றான், பட் அதுக்கு அமையாத போது இன்னொன்று தேடி அமைச்சுக்கிறான். அப்படி அமரீஷ் வந்து ஹீரோ வரணும்னு வந்தார். பட் இன்னைக்கு மியூசிக்கில் வந்து எனக்கு அவர் படம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பும். அந்தளவுக்கு வந்து ரீகார்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அமரீஷ் நிறைய படங்கள் பண்ணணும். நண்பர் திருஞானம் வந்து இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய இயக்குனராகி இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கணும். அடுத்த படம் பண்ணும் போதாவது ப்ரொமோஷனுக்கு வர்ற மாதிரி ஆர்டிஸ்ட்களை வச்சு படம் எடுக்கணும். அதையும் திரு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த நேரத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம்.